இன்னைக்கு நாம ராகு கேது ஆதிக்கம் மற்றும் திருக்கேதீஸ்வரம் திருத்தலத்தோட சிறப்புகளை பத்தி ரொம்ப சுருக்கமான ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க போறோம். சித்தர்கள் வாக்குப்படி நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஏற்படுற முடக்கங்களுக்கு உண்மையான காரணம் என்ன, அதுக்கு திருக்கேதீஸ்வரம் எப்படி ஒரு அற்புதமான தீர்வு அமையுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலாவதாக, ராகு கேதுவ ஒரு பெரிய மாளிகையோட மிக கடுமையான காவலாளிகள்னு கற்பனை பண்ணிக்குவாங்க. உள்ள சுக்கிரன் தர்ற சந்தோஷம், குரு தர்ற ஞானம்னு ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருந்தாலும் வாசல்ல இருக்கிற இந்த காவலாளிகள் அனுமதிச்சா தானே நாம உள்ள போக முடியும். அதே மாதிரிதான் மற்ற கிரகங்கள் நமக்கு நல்லதே செய்ய நினைச்சாலும் ராகு கேது வழிவிட்டால் மட்டுமே அந்த நற்பலன்கள் நமக்கு முழுமையா வந்து சேரும். இரண்டாவதாக, சந்திரனோட மீதான இவங்களோட பிடிய பார்ப்போம். மனச குறிக்கிற சந்திரனை ராகு கேது பிடிக்கும்போது வீட்ல நிம்மதி அப்படியே போயிரும். கணவன் மனைவி அண்ணன் தம்பிக்கிடையில தேவையில்லாத சண்டைகள் வெடிக்கும். மத்தவங்கெல்லாம் நல்லா முன்னேறும்போது நாம மட்டும் ஏன் இப்படி முடங்கி கிடக்கிறோம் அப்படின்னு மனிதர்கள் குழம்பி போறதுக்கு ராகு கேதுவோட இந்த பிடிதான் முக்கிய காரணம். மூன்றாவதாக, இதுக்கான ஒரு மிகச்சிறந்த தீர்வு தான் பழமையான திருக்கேதீஸ்வரம் திருத்தலம். அந்த இருக்கிற தீர்த்த குளத்துல ராகு கேதுவோட ஆன்மீக அதிர்வலைகள் அபரிமிதமா இருக்கு. அந்த புனிதமான தீர்த்தத்துல நம்ம பக்தியோட நீராடும் போது நம்ம உடம்புல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நீங்கி ராகு கேது மனம் குளிர்ந்து தடைகளை விலக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களும் தானாகவே நமக்கு நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். சுருக்கமா சொல்லணும்னா, திருக்கேதீஸ்வர தீர்த்தத்துல நீராடி ராகு கேதுவோட தடைகளை தகர்க்கிறதன் மூலமா மட்டும்தான் மற்ற கிரகங்களோட முழுமையான நற்பலன்களையும் நம்ம குடும்ப அமைதியை நம்ம திரும்ப பெற முடியும்.